ஹல்லேலூயா. நம்ம நேசிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கின்றவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்குற காரியங்கள் முதல் வசனங்கள்லேருந்து வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். முதல்ல வசனத்தில் வாசிங்க. 11 ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். எப்ராயிமை குறித்து போன வாரங்களில் பார்த்தோம். எப்ராயிம் என்ன பண்ணுறான்? தேவன் யாக்கோபு எப்ராயிமை தன் வலது கரத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறான். அது ஒரு கோத்திரமாய் மனாசே எப்ராயிம் ஒரு கோத்திரமாய் மாறுது. அப்போது தேவனை விட்டு இந்த எப்ராயிம் கோத்திரம் விலகி போகுது, காணப்படாமல் போகுது. அப்போது மனசுடைய வேதனை அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க எகிப்தர்களை நோக்கியும் அசரிகளை நோக்கியும் போயிடுறாங்க. அப்போ அவர்களுடைய இருதயம் பாடுபடுகிறது. அப்போது நான் சொல்கிறேன், நான் என்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன். ஒப்பு கொடுப்பேன்னா மற்றவங்கிட்ட நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஆத்மாவை போல் ஆக்குவேன்னா சோதம் குமாரா பட்டங்களோடு சேர்ந்து இருக்கிற பட்டணம் ஆத்மா இல்லையா? ஆத்மாவை போல் ஆக்குவேன். சோதங்குமார் அழிச்சிட்டாரு. அது போல நான் உன்னை எப்படி நான் உன்னை அழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன். செபோயிம் இது ரெண்டு ட்வின் சிட்டிஸ் சொல்லுவாங்க. சோதம் குமாரா ட்வின் சிட்டி, அதே மேலே ஆத்மா அண்ட் செபோயிம் வந்து ட்வின் சிட்டிஸ். எப்படி ஒன்று செகண்டராபாத் ஹைதராபாத் மாதிரி, செகண்ட் தூத்துக்குடி திருநெல்வேலி மாதிரி, அப்படிதான் உங்களுக்கு புரியும். வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. ஒரு ஆள் ஆண்டோட இருதயத்தை குழப்பிடுறான் பாருங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான் பாரு. இவனுக்கெல்லாம் எதுக்கு ஆசீர்வாதம் நம்ம நினைப்போம். இருதயம் எப்பொழுதுக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஆமாம், என்னுடைய பரிதாபம், அதுக்கு மேலே உன் மேலே நான் பரிதாபப்படுறேன். உன்னை நான் ஆசீர்வதிச்சிட்டேனே, ஐயோ இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்லி பரிதாபங்கள் எப்படி பொங்குகிறது. ஸ்டர்டுன்னு போட்ட மை சிம்பத்தி ஸ்டர்டுன்னு போடப்பட்டிருக்க. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். என் உக்கிரம் எனக்கு உன் மேலே பார்த்தா பயங்கரமாக கோவம் வருது. உன்னை அடித்து நொறுக்கலாம் போல இருக்கு, ஆனால் அடித்து நொறுக்க மாட்டேன். உன்னை நான் செய்ய மாட்டேன். எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். எப்ராயிமே எப்படி ஆத்மாவை போல செபீமை போல வந்து சோதம் குமாராவை போல நான் உன்னை அழுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீ என்னுடைய சந்ததி அப்படின்னு சொல்றாரு. நான் மனுஷன் பழி வாங்குவான், மனுஷன் வந்து என்ன பண்ணுவான், அழிச்சிடுவான், கொன்று போட்டுடுவான். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். தேவனாய் இருக்கிறேன், நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன், உன்னுடைய பட்டணத்துக்கு விரோதமாக வரமாட்டேன் அப்படி சொல்லி அவன் தவறு செய்திருந்தாலும் போன வாரங்களில் பார்த்தா என்னென்ன தவறுகளை செஞ்சான். எல்லாம் தேவனை விட்டு விலகி போயிடுறான், பிறகு தேவனை எதிர்த்து நிற்கிறான் இல்லையா? நிறைய தவறுகள் அவன் செய்கிறான். அவற்றையெல்லாம் நம்ம போன வாரத்தில் படித்தோம். ஆனால் ஞாபகம் இல்லை பாஸ்டர் சொல்லிங்களா? சரி, ஓகே. அப்புறம் வந்து அது செய்கிறான். அப்போது இந்த வாரத்தில் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குற 2 காரியங்கள். அப்போ மனதுருக்கத்தின் தேவன், காட் ஆஃப் கம்பேஷன். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அடரேஷன். அவனை வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வந்து அவனை மறுபடியும் அழைக்கின்றார். அழைத்து என்னோடு கூட என்ன செய்ய, ஆராதனை செய், என்னோடு கூட நீ வந்து ஆராதனை செய், உறவுகோல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை அழைக்கின்றார். மூணாவது சொல்கிறாரு மறுசீரமைப்பு, காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். எப்ராயிமை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மறுசீரமைப்பா, ரீபில்டு அண்ட் ரெஸ்டோர்னு அர்த்தம். ரீபில்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் திரும்ப கட்டுகிறார். அது இடிஞ்சு போன பில்டிங்கை திரும்ப கவர்மெண்ட் செய்கிறாங்க பார்த்தீங்களா? செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை மறுபடியும் சீரமைப்பு செய்கிறது தமிழ்நாடு அரசு அப்படின்னு வருது பாருங்க. அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எப்ராயிம் என்ன பண்ணுறாரு? திரும்ப சீரமைக்கின்றார். அதில் ஒரு கோத்திரத்தை கர்த்தர் சீரமைக்கின்றார். காட் ஆஃப் காம்பன்சேஷன். இழப்பீடுகளை ஆண்டவர் எதெல்லாம் எழுந்து போனானோ, ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை எழுந்து போகிறான், அவன் சொத்துக்களை எழுந்து போயிடுறான், நிம்மதியாக எழுந்து போயிடுறான், எல்லாவற்றையும் எழுந்து போயிடறான். கர்த்தர் திரும்ப காம்பன்சேட் பண்ணுறார், திருப்ப இழப்பீடுகளை செய்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்குற போகிற காரியம் ரெஸ்டிடியூஷன்ஸ், மறு சீரமைப்பின் ஜீவன். அந்த வசனத்தை மாத்தம் வாசிங்க. 11ல் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். அவர் சிங்கத்தை போல் கர்ஜிப்பார், அவர் சிங்கத்தை போல கர்ஜிப்பார். அவர் கர்ஜிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள், மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை
பின்பற்றுவார்கள். அப்போ ஆண்டவர் தேவன் அவன் செய்த தவறுகளை நினச்சி பார்க்குறாரு. ஆனாலும் கூட கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, எப்ராமை நான் கைவிட மாட்டேன், அவனை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஆனாலும் கூட என்ன பண்ணுவா, திரும்ப அவனை நான் கொண்டு வருவேன், நான் பரிசுத்தமான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தேவனை மறுபடியுமாய் பின்பற்றுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு சாட்சியை சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அந்த சாட்சியில் என்னென்னா, ஒரு அம்மா எழுதி கொடுத்துருக்காருங்க, ஒய்யா எழுதி கொடுத்துருக்காரு. என்னென்னா, இது மாதிரி நான் ஆலயத்துக்கு சரியாக வர்றதில்ல. பிறகு நான் ஒழுங்காக டைமுக்கு வர ஆரம்பித்த உடனே என்னுடைய ஆண்டவருடைய வசனங்களை கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு புரிய ஆரம்பிச்சு, திரும்ப திரும்ப வசனங்கள் எனக்கு நல்ல ஆறுதலை கொடுத்துச்சு. அப்புறம் பார்த்தா அந்த டைமில் நான் 12,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் பிறகு என்னை ஆசீர்வதிச்சார். இப்பொழுது கர்த்தர் 23 ரூபாய் சேலரியை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவரை மறுசீரமைப்பு பண்ணி விடுகிறார். ஹல்லேலூயா. ஒரு அம்மா நேற்று HLCயில் என்ன பண்ணாங்க, பாஸ்டர் என் வீட்டுக்கையே தொலைச்சிட்டேன், எங்கே வச்சேன்னு தெரில, எப்படி போய் வீட்டை திறக்கிறதுன்னு தெரில, எங்கே உழுந்து போச்சு தெரில, எங்கே வச்சேன்னு தெரில, எப்படி வீடை திறக்கிறது, வீட்டுக்கு போனால் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் அழுதாங்க. அப்புறம் நான் சரின்ட்டு நானும் ஜெபம் பண்ணேன், அம்மாவும் ஜெபம் பண்ணாங்க. கடைசியில் போன வீட்டுக்கு கீ கிடச்சிச்சு. வந்த உடனே ஃபஸ்ட் சர்வீஸில் கொண்டு அந்த கொத்து கீயை கொண்டு காமிச்சு, ப்ரைஸ் லார்ட் அல்லேலூயா அப்படின்றாங்க. அல்லேலூயா. அப்போ தேவனை பின்பற்றும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. நான் கூட போன வாரம் காருக்கு எங்கேயோ வச்சுட்டேன், தேடி பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் என்னடா பண்ணுறது, காரை திறக்கிறது, கார் இல்லையா, போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், இந்த இடத்துல நீ வச்சிருக்கிற, போய் பாரு அப்படின்னா. கரெக்டாக அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல தான் 10 இடம் தேடிக்கிறதுன்னு தெரியல. திரும்ப போய் தேடின இடத்துல தேடு, அவங்க தான் தேடியாச்சுன்னு மனசு சொல்லுது. ஆனால் சொல்லுதாரு, இல்லை அந்த இடத்துல அங்கப்படுது, கரெக்டாக அங்கே தான் இருக்குது, கண்ணு தெரியல பாருங்கள். சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு சில சமயத்தில் கண்களை மறைத்து விடுவார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆண்டவர் திரும்ப நீங்கள் தேடுறீங்களா இல்லையா என்று ஆண்டவர் சில சமயத்தில் நம்மளை சோதிப்பார். ஆண்டவர்கிட்ட வரமா, நம்ம ஊரெல்லாம் திட்டிடுவோம், நீ எடுத்தா நான் எடுத்தேன், ஒன்றால் தான் போச்சு, என்னால் போச்சு, குடும்பத்தையே இழுத்துருவோம் கோர்ட்டுக்கு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இல்லை உன்னுடைய தவறுகளை நீ உணர்ந்துக்கோள், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே தெய்வமே, அவருடைய ராஜ்யம் வரணுமே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு எல்லாம் சேர்ந்து பாடுங்க அப்படியே, அப்பதான் அந்த பாட்டு உன் மனசுல வரும். நிறைவேற வேண்டுமே. இப்படி கரங்க வைத்து, அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேறவே. இஸ்ரவேலின் நாதனாக வாழும் எங்கள் தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனாகும் தெய்வம், மனிதனாய் பூமியில் பிறந்த அன்பின் தெய்வம், நித்திய ஜீவன் தந்திடும் நம் தெய்வம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திரு ராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தகப்பனாக இருக்கிறார். சொல்லுங்கள், என் தேவன் தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். 3வது வசனம் 11ஆம் வசனம், கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர் சிங்கத்தை போல கர்ஜிப்பார். ஹல்லேலூயா. சிங்கத்தை போல கர்ஜிப்பார். சிங்கத்தினுடைய ஸ்பீடு நான் சொல்லிட்டேன், சிங்கத்தினுடைய ஸ்பீடு 62 km/h. 62 km/h. ஆனால் சீட்டாவுடைய ஸ்பீடு சீட்டானா என்ன, சிறுத்தையுடைய ஸ்பீடு என்ன, 72 km ஸ்பீடு, 72 km/h. அப்போது இந்த சிங்கம் சீட்டாவை துரத்துதுன்னா, அந்த சிங்கத்தை அந்த சீட்டாவுக்கு என்ன பெரிய தைரியம்னா, இந்த சிங்கம் என்ன பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவோம்.
இந்த சிங்கம் பார்க்கும், என்னடா அது காட்டுக்கே நம்மளோட ராஜா, நம்ம தோற்று போயிட்டோம்னா எல்லாரும் நம்ம வந்து கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கர்ஜனை கொடுக்கும் பாரு. அப்படியே ஒரு உருமலை ஒரு கர்ஜனை கொடுத்தோன்னா இந்த புலி என்ன பண்ணும், அந்த புலி சீட்டா டக்குன்னு அவ்வளோதான் அப்படியே பயந்து போய் படுத்துரும், அப்படியே பிடிச்சிக்கோ. ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்கூல் டீச்சர் ஒழுங்கா ஹோம்ஒர்க் எழுதுனியா அப்படி சத்தமாக வந்து கேட்டால் பையன் அழுதுருவான். ஏன் தம்பி ஹோம்ஒர்க்கே எழுத மாட்டேற அப்படின்னு. அப்பா எழுத முடியல, எங்கள் அப்பா பிரச்சனை அப்படின்னு வைப்பார். அப்போ அவன் வாய்ஸை ரைஸ் பண்ணுவான். அதுபோல் அந்த கர்ஜனை மிகவும் முக்கியம். இப்போ எப்ரோன் விசுவாசிகள் எப்படி இருக்கணும், சிங்கத்தை போல கர்ஜனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா சிங்கத்தினுடைய குட்டிகள், நீங்கள் சிங்கத்தினுடைய குட்டிகள். அப்போ அந்த சிங்கத்துக்கு என்ன பண்ண சொல்லிட்டு இருந்தேன், அந்த சிங்கம் வந்து என்ன பண்ணும், தன்னுடைய குரலை என்ன பண்ணும், அது வந்து என்ன அந்த இடிக்கும் பொழுது அந்த குரலை ப்ராக்டிஸ் கொடுக்கும். தன்னுடைய பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணும், நேராக சின்ன அந்த குட்டி சிங்கமாக இருக்கும் பொழுது அது என்ன பண்ணும், இடிக்கும் போது அது பார்த்தா யெகோவா தேவன் வந்து எப்படி வந்து என்ன பாரு கர்ஜிக்கிறார் பாருன்னு சொல்லி கொடுக்குமா. சொல்லி கொடுக்கும்பொழுது உடனே என்ன பண்ணுமா, வந்து உடனே என்ன பண்ணும், அந்த சிங்க குட்டிகள் வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணும். பிறகு ஒரு நாள் அந்த காட்டுக்கு அது ராஜாவாகி போயிட்டு அந்த பாறை மேலே நின்று பயங்கரமாக ஒரு சவுண்டு கொடுக்கும். அவ்வளோதான், எல்லா மிருகங்களும் அப்படியே சர்வநாடியும் அப்படியே அடங்கி போயிடும். இதுதான் அதோடைய காரியங்கள். ஆனால் அந்த சீட்டாவுக்கு டைகருக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த டைகர் எப்படின்னா, அந்த டைகர் வந்து 4 குட்டிகள் போடும். 4 குட்டிகள் போடும். டைகருக்குள்ள 4 குட்டிகள் போடும். வந்து சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணும், அந்த கொஞ்சம் இருக்க சாப்பாட்டை தன் குட்டிகளுக்கு கொடுத்துருமா. கொடுத்துட்டு சாப்பிடவே சாப்பிடாதான். பிறகு தன் குட்டிகள் யாராவது பிடிக்க வந்தால் அது மறிக்கும் வரையிலும் சண்டை போடுமா. ஹல்லேலூயா. மறிக்கும் வரையிலும் சண்டை போடும். அப்படி ஒரு கேரக்டர் பாருங்க. இந்த மிருகங்களுக்கு எப்படி நம்ம வந்து பிள்ளைகளை மேலே நம்ம எவ்வளோ அன்பு செலுத்துகிறோமோ அதை பார்க்கலாம் கர்த்தர் அதுகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அஃபெக்ஷன், அந்த உறவை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு மிருகம் நினைக்கிறோம், ஆனால் அந்த மிருகத்துடைய கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதா பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரை அவர் சிங்கத்தை போல தன்னை வந்து சிங்கத்தோடு கூட ஒப்பிடுகிறார். சிங்கத்தை போல கர்ச்சிப்பார். எப்படி அப்போ தான் நமக்கு புரியும் இல்லை. பேதுருக்கு இது மீனை பற்றி சொன்னால் தான் புரியும், அவனுக்கு புளியை பற்றி சொன்னால் புரியாது. புளியை பற்றி சொன்னால் புரியாது, அதனால் மீனை பற்றி சொன்னால் அவனுக்கு புரியும். அதுபோல் உங்களுக்கு வந்து சிங்கம்னா உங்களுக்கு புரியும். சின்ன வயசுலேருந்து நீங்கள் சிங்கத்தை பார்த்துருக்கீங்க, அதனால் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்களா, அவர் கர்ச்சிக்கும் பொழுது ஒரு சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பேசுகிற சத்தம் ஒரு சில பேருக்கு கேட்கும். இந்த வாரம் நீ சர்ச்சுக்கு போகலையே அப்படின்னு கேட்கும். இன்னும் ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகலையே, இந்த வாரம் நீ ஆண்டவரை நீ ஆராதிக்கலையே அப்படின்னு கேட்கும். சில பேர் இந்த வாரம் நீ வந்து ஜெபம் பண்ண வேண்டியதை நிறுத்திட்டியே அப்படின்னு கேட்கும். இந்த வாரம் நீ செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்யலையே அப்படின்ற சத்தம், ஆண்டவர் கர்ச்சிக்கிற சத்தம் அந்த காட்டில் அந்த 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 எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சவுண்டு கேட்கும். அவங்க அந்த எல்லா மிருகங்களுக்கு தெரியும் இது சிங்கம் தான் கர்ச்சிக்குதுன்னு. அதுபோல் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் கேட்கும். அல்லேலூயா. அந்த கர்ச்சனுடைய சத்தம் நம்மள துணிக்க வேண்டும் என்றால் நாம் தேவனோடு கூட இருக்கும் பொழுது அப்போ அந்த இருக்கிற மிருகங்களுக்கு எப்படி சிங்கத்தின் கர்ச்சனுடைய சத்தம் பழகி போகுதோ அதுபோல் தேவனுடைய சத்தம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பழகி போய்விடும். அல்லேலூயா. பிசாசு சத்தம் ஏது, கர்த்தருடைய சத்தம் எழுது என்ற ஒரு டிஃப்ரென்ஸை தேவன் காண்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் வந்து அந்நிய பாஷை பேசும்போது அப்போ தெரிஞ்சிடும் அது பிசாசு பாஷை பேசுதான் அந்நிய பாஷை பேசுதான். நாங்கள் பாஸ்டர்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவோம். பேசுவோம் டமால் டிமில் என்னமோ பேசும் பார்த்தோன்னா இது வந்து வேறு ஆவி இறங்கிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவோம். அதுபோல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த எப்ராயிம் வந்து தேவனோடு கூட இருந்தனால தேவனுடைய சத்தத்தை அவன் அறிந்திருக்கிறான். அவன் அந்த சத்தத்தை அவங்க நினைக்கிறாங்க, உணர்றாங்க. ஐயோ தேவனை நம்ம ஆராதிக்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. யாக்கோபின் வம்சத்தாரே, ஆ, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். ஆ. யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். ஆ. அவர்கள் கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து ஆ. பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து ஆ. அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. அந்நிய புத்திரர்கள் மேல் பிரியப்பட தேவன் அழைத்த அந்த அருமையான யாக்கோபுடைய சந்ததி என்ன செய்யுது? கீழ்த்திசையாரின் போதகங்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய வசனத்தை பைபிளை படிக்கலாம். கல்கி, ஆனந்த விகடன், குமுதம், அந்த வார்த்தைகள் தான் நம்ம மனசில் இருக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம எதை நம்ம அதிகமாக கவனிக்கிறோமோ அது நம்ம மனசில் ஏறிடும். அதனால் இவங்க என்ன பண்ணாங்க? தேவனிடத்தில் கேட்பாங்க. போன வாரங்களை பார்த்தா ஒருத்தவங்க நான் எங்கிட்ட ஜபத்துக்கு வந்தாங்க. பார்த்தா அவனுக்கு கயிறு கட்டியிருக்கு பாருங்க. எங்கே போகிறோம்? தர்கா போயிட்டு வர்றாரு. அவர் கதை தர்கா போயிட்டு வர்றாரு. நம்மக்கிட்ட அருமையான வாலண்டியர்ஸாக எப்போவுமே கையில் கத்திரிக்கோளோடு இருப்பாங்க. ஆமாம், பண்ணோட உடனே சொல்கிறது கரெக்டாக கட் பண்ணி போடுவாங்கலாம் அப்படின்ட்டு. ஆமாம், வேலை அந்த 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 தாயத்தை கட் பண்ணி தூக்கி போட்ட உடனே அடுத்த நிமிஷம் போய் பட்டாலும் விழுவாங்க. அது வரையும் என்ன ப்ரே பண்ணாலும் நடக்காது பாருங்கள். எனக்கு சில சமயத்தில் ப்ரே பண்ணும்பொழுது ஈஸியாக தெரியும், அசையும், ஆனால் விழாது. என்னடா அதுன்னு பார்த்தா அப்போ இடுப்பில் கட்டி வச்சுக்கோங்க. சிலதெல்லாம் சில பேர் இடுப்பில் கட்டி வச்சுருப்பான். அப்புறம் எடுத்து சட்டை தூக்கு அப்புறம் எடுத்து அப்புறம் இடுப்பில் இருந்து அந்த தாயத்தை எடுத்துகிட்டு அப்புறம் காலில் சில பேர் கட்டி வச்சுருப்பான் பாருங்கள். காலில் சில பேர் என்ன பண்ணா கையில் கட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் மந்திர சக்தினால் அவனை அப்படியே கட்டி வைக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? விடுதலை ஆக்குறது. சொல்லுங்க, என் ஆண்டவர் விடுதலையாக்குற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா அந்த வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் திரளான ஜனங்கள் புறப்பட்டு, ஸ்பீடாக படிச்சிடலாமா? திரளான ஜனங்கள் புறப்பட்டு கர்த்தரின் அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. எங்கப்பா போகிறேன்? நான் திரளான ஜனங்கள் பார்க்கிறேன். 3வது வசனம்பா. 3வது வசனம் 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு முறை வந்த உடனே நீங்கள் சாமி கும்பிட்டு போங்கன்னு நான் சொல்கிறதில்ல. சாமி கும்பிட்டு போக அப்படின்னு நான் சொல்கிறதில்ல. நான் என்ன சொல்கிறேன்? ஆண்டோடைய வசனங்கள் போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சீயோனிலிருந்து என்னம்மா? சீயோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படும். ஆண்டவருடைய வசனங்கள், வேத வசனங்கள் புறப்படும் பொழுது அது என்ன செய்யுது? நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கொண்டு வருது. அக்கிரமங்களை அழிச்சு போடுது, மாம்ச சிந்தைகளை அழிச்சு போடுது. அல்லேலூயா. பில்லி சூனிய கட்டுகள், அந்தகார சக்திகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்களும் தயவுகளும் நம்ம இடத்திலே செயல்படுகிறது என்று அவன் ஏசாயா சொல்றத பார்க்கிறோம். ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகும். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயம், இத்தனை நாள் அவர்கள் என்ன செஞ்சாங்க? சண்டை போட்டு இருந்தாங்க, நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க. ஒருத்தன் வெளியில் போகிறான்னா கையில் பட்டயத்தை எடுத்துகிட்டு போவான். இல்லை, அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க? கையில் எப்போவுமே ஒரு கத்தியை வச்சுருப்பாங்க பாருங்க. இயேசுன்ற சீஷன் கூட கத்தியை வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? ஆளுக்கு ஒரு கத்தியை வச்சுருந்தாங்க பாருங்க. அப்போ அந்த நாளில் பட்டயத்தை எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா எதிரிகள் திடீர்னு தாக்குவாங்க. அவங்களிருந்து தப்பிப்பதற்காக பட்டயத்தை வச்சுருந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நாள் வரும் என்ன செய்வ அன்னைக்கு பட்டயங்களை மண்வெட்டிகளாய். அல்லேலூயா. இப்போ மண்வெட்டிகள் எதை குறிக்கிறது அப்படின்னா அழகாக இந்த நிலத்தை ஆண்டவர் உழுவதற்கு, பயிரிடுவதற்கு கர்த்தர் உபயோகப்படும். அப்போ நான் சமாதானம். இப்போ ஒரு குடியானவன் யார்கிட்ட போய் சண்டை போடுவானா? ஒரு ஃபார்மர் யார்ட்டையும் சண்டை போட மாட்டான். வேறு ஆர்மியில் இருக்கவன் தான் சண்டை போடுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்? எவ்வளோ நிலத்தில் விளைச்சல் விலையும் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பான் பாருங்க. அதுபோல் மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை மற்றவனை குத்துறதுக்கு யூஸ் பண்ண ஈட்டி இன்றைக்கு ஆண்டவர் அறுவடைக்கு யூஸ் பண்ணுறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்காக கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறார்? ஒரே பயங்கரமாக ஒரு அமைதி,
வந்துடுச்சு. சில நாடுகள் என்ன பண்ணுது, கிம் என்ற பண்ணுறாரு, அவர் அணுகுண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். டெய்லி ஒரு அணுகுண்டு செஞ்சுட்டு இருக்கிறார். வீட்டில் நீங்கள் வடை சுடுற மாதிரி போண்டா சுடுற மாதிரி அவர் அணுகுண்டு செஞ்சுட்டு நாட்டு மேலே எந்த நாட்டு மேலே போடலான்னு பார்க்குறாரு. இவர் வந்தவொடனே என்ன பண்ணார், அங்கே இந்த ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கு நடக்கிற வாரை நிறுத்திட்டார். இஸ்ரேலுக்கும் முஸ்லீம் கண்ட்ரிக்கு நடக்கிற வார் டப் டப் டப்புன்னு எல்லாத்தையும் ஹமாஸுக்கும் அங்கே இருக்க நடத்த நீ எல்லாம் என்ன பண்ணணும், அந்த ரெஃப்யூஜ் எல்லாம் விடுதலை போட்டோம், இல்லைன்னா உனக்கு நான் பில்டிங்கை கட்டி கொடுக்க மாட்டேன். இப்படி பார்த்தா ஒரு சமாதானத்தை கொண்டு வர தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வான், சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். சொல்லுங்கள், கர்த்தர் நம்ம இதற்காக படைச்சிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். மற்ற குடும்பங்களில் மற்ற இடத்துல சண்டையை மூட்டி விடுறவங்களா இல்லை, சமாதானம் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு போல வந்தால் அங்கே பெரிய வந்து பாகிஸ்தான் இந்தியா வாரே நடக்கும். அதுக்காக கர்த்தர் ஒரு வீட்டுக்கு அனுப்பினார். அவன் வந்துட்டு போனான், எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்களை பற்றி குறை சொல்லக்கூடாது. எப்படி இருக்கணும், போன உடனே அவங்க வந்துட்டு போனாங்க, அப்படியே எங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எல்லாரையும் சேர்த்து வச்சிட்டாங்க. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நல்ல பெயர் எடுக்கிறவங்களா இருக்கும். யுத்தத்தை கற்பிப்பதில்லை. ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சண்டையை மூட்டி விடுற எண்ணம் ஒரு நாளும் வரவே கூடாது. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்காரு, சமாதானத்தை உண்டு. பீஸ் மேக்கர்ஸ், பீஸ் பிரேக்கர்ஸ் இல்லை, பீஸ் மேக்கர்ஸ். சமாதானத்தை உண்டு பண்ணுவார். சொல்லுங்கள், கர்த்தரை பக்கத்தில் பார்த்துருங்க, உங்களை கர்த்தர் சொல்லுங்கள், உங்களை கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுறா வச்சுருக்காங்க. அல்லேலூயா. என் கூட சண்டை போட்டு பண்ணி மற்ற கூட சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள், யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம். யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிச்சுட்டு அப்புறம் போயிடலாம், குயிக்காக போயிடலாம், இவ்வளோ டைம் ஆகுது. யாக்கோபு வம்சமுடைய ஜனத்தை நெகிழ்ந்தீர். ஏன் ஆண்டவர் நெகிழ்ந்தீர்னா, கை நெகிழ்ந்தீர்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்னு அர்த்தம், கைவிடப்பட்டீர். ஏன் கைவிட்டீங்க அப்படி கேட்குறாங்க. அவர்கள் கீர்த்திசியாரின் போதகத்தால். இப்போ எப்போ என்ன பண்ண, தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டியவங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டியவங்க, தேவனை ஆராதிக்க வேண்டியவங்க வராதனால மற்ற போதகங்கள் தன் மண்டையில் ஏறி போச்சு. மற்ற போதகங்கள் மண்டையில் ஏறி போச்சு. அப்போது கீழ்த்து சியார் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாக இருந்து, பெலிஸ்தரை போல நாள் பார்க்கிறவர்கள். நம்ம எப்போவுமே கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது, நாள் பார்க்கணும். நான் நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பர்த்டே பாஸ்டர், என் பிள்ளைக்கு நீங்கள் வருவீங்களா அப்படி கேட்கக்கூடாது. பர்த்டே இல்லைன்னா என்ன பண்ணணும், சண்டே வந்துச்சுன்னா நீங்கள் மண்டே வச்சுக்கணும். அதில் எப்படி வந்து அடுத்த வருஷம் பர்த்டே வரப்போகுது, அடுத்த வருஷம் மண்டே வரும்ல. அதனால் என்ன பண்ணணும், அப்போ நான் சொல்லி கொடுத்தேன். எப்படி சொல்லி கொடுத்தேன், காசு இல்லாமல் தான் அன்றைக்கி கொண்டாடுவான், காசு இருக்கிறவன் என்றைக்கு வேணால் கொண்டாடுவான். காசு இருக்கவங்க என்றைக்கு வேணால் பர்த்டேவை கொண்டாடுறோம். அதில் ஒன்றும் நாள் பார்த்து இந்த நாள் தான் கொண்டாடணும், அந்த நாள் கொண்டாடினா தான் இது கேக்கு வந்து கேண்டில் எரியுமா, கொளுத்துலாம் எரியுமா, என்னைக்கு கொளுத்துனாலும் கேண்டில் எரியும். அதனால் என்ன பண்ண, இன்றைக்கி கர்த்தருடைய நாள், அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கடவுளுடைய நாளாக கொடுத்தோம். ஆண்டவரே இது உம்முடைய சாபத் டே, ஆண்டவரே இது ஓய்வு நாள், ஆண்டவரே இது உம்முடைய ரிசரக்ஷன் நாள், ஆண்டவரே இது உமக்கு சொந்தமானது கர்த்தாவே. அது சபையில் ஒரு வைராக்கியம் வர வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு கல்யாணத்தை வச்சுப்பாங்க, அதை வச்சுப்பாங்க, ஏட்டா அன்றைக்கி தான் எல்லாருக்கும் லீவான். ரிலேட்டிவ்ஸ் வரமாட்டான். அவன் எதுக்கு வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இது வந்து எதுக்கு தெரியுங்களா, அந்த என்னது இந்த குழந்தை பேபி ஷவர் கொண்டாடுவாங்களே, சீமந்தம். அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த சீமந்தம் பண்ணும்பொழுது வளையல் போடுவாங்களாம். இல்லை வளையல் போடுவாங்கள்ல, வளையல் போகும்போது அந்த வளையல் வந்து கிளாஸ் வளையல் போடுவாங்களாம். அந்த வளையல் வந்து இப்படி செய்யும்போது கிளுகிளுன்னு சவுண்டு வருமா, அந்த புள்ள கிளுகிளுன்னு இருக்குமா. எங்கடா கண்டுபிடிச்சிங்க? நான் கேட்டேன், அப்போ அந்த வளையல் நாள் உடஞ்சிச்சா அது அபசகணும். கிளாஸ் வளையல் உடையுமா உடையாதா, அப்போ எவ்வளோ பத்திரமா போடணும். அப்போ என்ன உடஞ்சி போச்சுன்னா அவன் என்ன நினைப்பா, அந்த பொண்ணு என்ன நினைப்பா, இது குழந்தை வச்சுருக்க பொண்ணு, ஐயோ குழந்தை போச்சோ, குழந்தையும் உள்ள உடஞ்சிரும் பொழுது அப்படின்னு நினைப்பா. எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, ஆண்டவர் பரிசுத்த ஆவினால் பிள்ளை துள்ளியது. அல்லேலூயா. எப்போ பிள்ளை துள்ளுங்க, வளையல் ஆட்டுறதுனால துள்ளாதுக்கு பிள்ளை, வாழ்த்து செய்தி கேட்டால் பிள்ளை துள்ளும். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் உள்ள போச்சுன்னா உன் பிள்ளை ஆண்டவர் ஞானம் உள்ள பிள்ளையாய் மாற்றுவார். அல்லேலூயா.
ஆண்டவர் தேவன் சரித்திரத்தை மாற்றுகிற பிள்ளைகளை உனக்கு தருவார். அல்லேலூயா. அப்போ வந்து நாள் பார்க்க கூடாது. அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. அந்நிய புத்திரர் மேல் பிரியப்பட இது அதுதான் அந்த மேரேஜ். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கு. அந்நிய புத்திரர் மேல் பிரியம் வைக்கக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தராரு. இதெல்லாம் அந்த இப்ராஹிம் யாக்கோபு பிள்ளைங்க செய்கிறாங்க. அதை வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், ஏசையா மனசு வேதனையோடு கூட அவன் எழுதுகிறத பார்க்குறோம். அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு. அடுத்த வருஷத்துக்கு போயிடும். பிறகு பார்த்துனா தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது. எல்லாம் வெள்ளி இருக்குது, வெள்ளை இருக்குது. என்ன பண்ணுறான், அதை செஞ்சு முடிச்சிடறான். அதனால கடவுள் அவங்களை தண்டிக்க ஆரம்பிக்கிறார். 9ஆம் வசனம் பாருங்க. சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். சிறியவனுக்கு தான் புத்தி இல்லைன்னா பெரியவனுக்கு புத்தி இல்லைன்றாரு. ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர், அவர்கள் மன்னியாதிருப்பீராக. கடைசியில் முடிக்கும் போது சொல்றான், ஐயோ ஆண்டவரே, உமக்கு விரோதமாக இவங்க செயல்படுறாங்களே, இவங்களை மன்னிக்காதே இருப்பீராக. இவ்வளோ தவறுகளை அவர்கள் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, வெளிச்சத்தில் நடப்போம்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, யோவான் 8:12 பாருங்க. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு அப்படியே போறாருன்னா வெளிச்சம் போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசுவின் பாதையில் யார் யார் நடக்கிறானோ அவன் இருள் இல்லை, வெளிச்சத்தில் நடக்கிறான். அல்லேலூயா. சைனாவில் ஒரு பெரிய இந்த விண்மில் இருக்குல்ல, விண்மில்லு ஒன்று வந்து பிளான் பண்ணிருக்காங்களாம். ஓஷன் பக்கத்தில், ஏதாவது இது என்னது கடல் பக்கத்தில் பிளான் பண்ணிருக்கானா. அது வந்து எவ்வளோ ஒரு 10-11,000 அடி ஆழத்துலேருந்து அது பிளான் பண்ணியிருக்கானோ பயங்கரமாக. அது வந்து 20,000 வீடுகளுக்கு வெளிச்சம் தருதான். 20,000 வீடுகளுக்கு ஒரே ஒரு விண்மில்லு சுற்றும் பொழுது 20,000 ஹவுசஸுக்கு அது என்ன தருது, வெளிச்சத்தை தருகிறது. கர்த்தர் சொன்னார், நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பிய. அல்லேலூயா. ஒரு மனுஷன் உருவாக்கின ஒரு விண்மில்லு 20,000 குடும்பத்துக்கு வெளிச்சத்தை தருதுன்னா, இயேசு உருவாக்கின நீங்கள் எத்தனை ஆயிரம் குடும்பங்களுக்கு வெளிச்சமாக இருக்க போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கே வெளிச்சமாய் மாறி விடுகிறார். அவருடைய சீஷர்கள் அதே போலவே வெளிச்சமாய் மாறி விடுகிறார்கள். உங்களையும் என்னையும் அவர்கள் வெளிச்சத்திலே நடத்த விட்டார்கள். சொல்லுங்க, கர்த்தர் எங்களை வெளிச்சத்திலே நடத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். சொல்லுங்க, என் இயேசு பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய திட்டங்கள் அங்கே செயல்படுகிறத பார்க்க முடிகிறது. அதனால தான் அப்போது ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:1 வாசிங்க பாருங்க. ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுக்கு ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்ப இயேசுவுடைய கட்டளைப்படி இயேசுக்கு பின்னாடி போற எல்லாரும் அவர்கள் மாம்சத்தின்படி நடக்காம ஆவியின்படி நடக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ மாம்சத்தின்படி யார் நடக்கிறாங்க அப்படின்னா, உலகத்தார் மாம்சத்தின்படி நடக்கிறாங்க. அவங்க ஒரு ஓன் டெசிஷன் எடுப்பாங்க, அவங்க எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்த்து அவர் கொடுக்குற வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்ன பண்ண பாருங்க, நடவாமல் எப்படி சொல்றா, ஆவியின்படி நடக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், கிறிஸ்து இயேசுவின்படியே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ஆமா, இயேசு கிறிஸ்து எப்போ நம்ம உள்ளத்துல வந்தாரோ அன்னைக்கே பாவம் நம்ம விட்டு போய் விடுகிறது. இயேசு கிறிஸ்து என்னைக்கு நம்ம உள்ளத்துல வந்தாரோ மரணம் நம்மை ஆட்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. இயேசுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அப்போது இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் லா வந்து மோசேவுடைய லா, நியூ டெஸ்டமெண்ட் லா கிறிஸ்துவின் லா. அல்லேலூயா. மோசேவினுடைய பிரமாணத்திலிருந்து இயேசுவின் பிரமாணத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு செல்லுகிறார், நம்மை நடத்துகிறார், வெளிச்சத்திலே நடத்துகிறார். அல்லேலூயா. நடக்க போகிற அத்தனை சம்பவங்களும் கர்த்தர் நமக்கு தெளிவாய் காண்பிக்கின்றார். நடக்க போகிற எல்லா காட்சியும் கர்த்தர் நமக்கு காண்பி. நிறைய வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வசனங்கள் ரொம்ப ஒன்றுத்தையும்
எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஈவினிங் இதை எடுக்கிறேன். மாம்ச சிந்த மரணம், ஆவி சிந்த எப்படின்னு சொல்லி ஈவினிங் பார்த்துக்கலாம். 4வது பாயிண்ட் போகிறோம், டைம் ஆச்சுனால. காட் ஆஃப் காம்பன்சேஷன். அப்போ ஆண்டவர் 4வது காரியம் என்ன செய்கிறாரு? மறுசீரமைப்பு பண்ணிடுறாரு. மறுசீரமைப்பு பண்ணி ஆண்டவர் இப்போ எப்படி மறுசீரமைப்புனா, இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடு வந்து நீங்கள் வந்து ரொம்ப பழமையாகி போச்சு, உடஞ்சி போச்சு, இடிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டை என்ன பண்ணுவாங்க, அழகாக வந்து கொத்திட்டு பூசிட்டு அழகாக அந்த வீட்டெல்லாம் போட்டு டைல்ஸ்லாம் புது டைல்ஸ் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா பார்ப்பாங்க எது எது லாஸ் ஆகிருக்குன்னு பார்ப்பாங்க. எது எது லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. என்னென்ன லாஸ் ஆகிருக்கு? சரி, நிலநடுக்கம் வந்தபோது என்ன நடந்துச்சு? நிலநடுக்கம் வந்து போகுது. அந்த நிலநடுக்கத்தில் கட்டில் உடஞ்சி போச்சு, டிவி கீழே விழுந்து உடஞ்சி போச்சு, லைட்டு உடஞ்சி போச்சு. எல்லாத்தையும் போய் சீரமைப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் எது எது லாஸ் ஆச்சோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. அல்லேலூயா. லிஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, சில சமயத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. சரி, இந்த இடத்துல உங்களை இவ்வளோ பணம் தரேன். ஒரு கணவன் வந்து சப்போஸ் போகும்போது ஆக்சிடென்ட்டில் செத்து போச்சா உடனே கவர்மெண்ட் என்ன செய்யுது, ஒரு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தருகிறது. அதுபோல் கர்த்தர் உங்களை சீரமைப்பு பண்ணதுக்கு பிறகு கர்த்தர் சொல்வார், எதையெல்லாம் இழந்து போனாய் நீ கஷ்டப்பட்ட நேரத்தில். இப்போ 7 வருஷம் நமக்கு உபத்திரவுக்கு, அந்த உபத்திரவத்தில் இதெல்லாம் இழந்து போனான். போன வாரங்கள் நம்ம பார்த்தோம், அவ சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்து ஒன்றும் தடைப்பட. என்ன செய்ய வல்லவர்? எதுவும் இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு மனுஷனாய் கூடாதது அவர் செய்கிறார். நான் முன்னாடி ஒரு தடவை சொன்ன பார்த்தீங்களா, அப்போ வந்து ஆண்டவர் என்ன பண்ணார், லாசர் மறித்து போன கலரில் வச்ச உடனே என்ன சொன்னார், உன்னால் முடிஞ்ச நீ செய், கல்லை தள்ளி போடு, ரிசரக்ஷன் பவரை நான் கொடுக்குறேன். அதுபோல் இந்த யோபுவால் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் எல்லாவற்றையும் எழுந்து போகிறான். கர்த்தர் பார்க்குறாரு, எல்லாத்தையும் ரெட்டத்தனையாய் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு கூட ரெட்டத்தை, ஒய்ஃபை கூட கொடுத்துட்றாரு. எல்லாத்தையும் புதுசாக கொடுத்துட்றாரு. எதுக்கு தொல்லை பிடிச்ச சண்டை போட்டுனே இருக்குது. தேவனை தூஷித்து ஜீவனை விடுனுது, செத்து போகணுது. செத்து போகணுன்னு சொல்கிற ஒய்ஃப் எதுக்கு வேணும், ஆண்டோட கேட்டுருப்போம் பொழுது நல்ல ஒய்ஃபை கற்றுக் கொடுத்துட்டாரு. அதுக்கு அவனுக்கு குழந்தைகள் பிறக்கிறது. பார்த்தீங்களா, ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லுங்கள், என்னோட ஆண்டவர் எல்லாவற்றையும் புதுப்பித்தர்றார். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துக. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எதையெல்லாம் சொல்லுங்க, நான் எதையெல்லாம் இழந்து போனேனோ அவற்றையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளப் போகிறேன். ஹல்லேலூயா. எதையெல்லாம் இழந்து போனேனோ அவற்றை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். ஹல்லேலூயா. இழப்பை குறித்து எனக்கு கவலை இல்லை, இயேசுவை குறித்தே எனக்கு கவலை. ஹல்லேலூயா. அவரோடு நடப்பதை குறித்தே எனக்கு கவலை. என்றும் அவரோடு கூட வாழ்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். God of compensation. இழப்பீடுகளின் தேவன். சொல்லுங்க, இழப்பீடுகளின் தேவன். ஏசாயா 11 சீக்கிரமா முடிக்கலாம். எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவனை திரும்ப கொண்டு வருவேன். காம்பன்சேட் பண்றாரு. அவன் ஓடி போனவனை அசரிகள் நிமித்தமா, எகிப்தியர்கள் நிமித்தமா ஓடி போனவங்கள கர்த்தர் மறுபடியும் என்ன பண்றாரு, திரும்ப கொண்டு வருவோம். எப்படி வராங்களா? ஒரு குருவிகளை போல. ஹல்லேலூயா. ஒரு குருவிகளை போல பயந்து 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 வருகிறாங்க. குருவி பார்த்தீங்கன்னா எப்போவுமே பயந்து சுவாபம் உள்ளதாக இருக்கும். ஒரு மழை பெஞ்சாவே பயந்து கூட்டில் அப்படியே நடுங்கிட்டு இருக்கும். ஆனால் இது என்ன பண்ணோம், அந்த ஈகிள் என்ன பண்ணோம், அந்த இதில் வந்து அந்த சைக்ளோனில் எதிர்த்து போகும் பாருங்க. இது எல்லாம் இது போல பயந்து போ, ஐயோ ஆண்டவருக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டோமே, தேவனை விட்டுமே, தேவனை தேடாமல் போயிட்டோமே, தேவனை ஆலயத்துக்கு போலவே, தேவன் என்ன செய்வார், கடிந்து கொள்வார் என்று பயந்து பயந்து ஆண்டவர் உளருவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். புறாக்களை போல பயந்து வருகிறார். அப்பொழுது அவர்களை வீடுகளில் குடியிருக்கப்பட்ட மறுபடியுமாய் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு பெரிய என்ன செய்கிறாரு, இழப்பீடுகளை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. சரி, எகிப்து அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமா? 7ஆம் அதிகாரத்தில் யோசியா 7:11 வசனத்தை வாசிப்போம். எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். எப்ராயிம் பேதையான புறாவை, சிலி அப்படின்றாரு இங்கிலீஷ்ல பார்த்துலாம். சிலி டவ். எப்ராயிம் ஆல்சோ இஸ் லைக்
சிலிடவ் பேதையான புறா, ஒன்றுமே தெரியாமல் தவறு செஞ்சிடறான் அப்படின்னு சொல்கிறாரு. பாவம் எல்லாத்தையும் அவன் மன்னிச்சு விடுகிறான். வித்தவுட் சென்ஸ்ட்டார், புத்தி இல்லாமல் செஞ்சிடறான்னு சொல்கிறார். அவனுக்கு புத்தி లేదు. చెప్పండి పక్కన వారికి, మీకు బుద్ధి లేదు. அறிவு இல்லை, புத்தி இல்லை. புத்தியான மாதிரி அவன் தவறு செய்து விடுகிறான்னு சொல்ல எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள். ஹல்லேலூயா. அவனுக்கு கஷ்டம் வந்த போது என்ன பண்ணுறான்? இஸ்லாமத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? கஷ்டம் வந்த போது பேங்க்குக்கு ஓடுவோம், மார்வாடிக்கிட்ட ஓடுவோம், கடன் கொடுக்குறவன்ட்ட ஓடுவோம், நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணுவோம், என்னப்பா கொஞ்சம் கை மாத்தா கொடு அண்ணன். இவரை ஆண்டவரை மறந்து போயிடுவோம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு 3 நாள் உபவாசம் இருந்தால் ஜெபிச்சா நிச்சயமாக ஒரு வழியை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஊழியக்காரர்களும் செய்கிற தப்பு தான், எல்லோரும் செய்கிற தவறுகள் தான் அது. சில சமயத்தில் நம்ம அந்த டைமில் என்ன செய்கிறது நமக்கு புரியாது, அந்த பொறுமையும் இருக்காது, உடனே அந்த தவறுகளை எகிப்தியரை குறித்து ஆண்டவர் ஒரு 9 பாயிண்ட் குயிட்டாக நான் எழுதி கொடுத்தேன். பாண்டேஜ். எகிப்துனா என்ன அர்த்தம்னா அடிமைத்தனம் என்று அர்த்தம். அடிமைத்தனம். நீங்கள் கடன் கொடுத்தவன் கடன் பெற்றவனுக்கு அடிமைன்னு இருக்குது பார்த்தீங்களா? அல்ல அடிமைத்தனம். இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? தானியம் வாங்கிறதுக்காக எகிப்துக்கு போகிறாங்க. அங்கே அடிமைகளாக போய் விடுகிறார்கள். இன்னொரு நாட்டுக்கு போனாவே அது அடிமை. நீங்கள் அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணாலும், ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணாலும் சில சமயத்தில் என்ன ஆண்டவர் தேவன் சில சமயத்தில் என்ன பண்ணுவார்? வேறு வழி இல்லாமல் போகிறோமோ ஒழிய, ஆனால் அடிமைத்தனம்னு சொல்லுது. அடிமைத்தனம், சிறுமைப்படுத்தப்படுதல். சில சமயத்தில் அவன் நாட்டில் என்ன பண்ணுவான்? நம்மளை ரொம்ப ரஃப்பாக நடத்துவான். நம்ம இப்போ காரில் வரிக டக்குன்னு போலீஸ்காரவங்களை பிடிக்கிறான். பிடிச்ச உடனே என்ன பண்ணுறான்? உடனே என்ன பண்ணி நம்ம அவனை ஆர்கியூ பண்ணுறோம். என்ன பிடிக்கிறேன்? நான் யார் தெரியுமா? அதெல்லாம் அங்கே நடக்காது. யார் தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் மாமா யார் தெரியுமா? எங்கள் சித்தப்பா யார் தெரியுமா? அப்படின்னு எங்கள் மாமா இப்போது கமிஷனர் கற்று இந்த கதையெல்லாம் அங்கே ஓடாது. அது என்ன செய்யும்? அது என்ன அர்த்தம்? 2வது அப்ரெஷன், சிறுமைப்படுத்தப்படுதல். 3வது சின், பாவங்கள் நிறைந்த இடம் எகிப்து. இந்த 3 காரியங்கள் அதில் இருக்கிறத பாண்டேஜ், அப்ரேஷன், சின். 2வது தீமைகளை அனுபவிக்க வேண்டும். சில சமயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? எகிப்தியர்கள் அங்கே போகும்போது தீமைகள் அனுபவிக்க வராங்க. அவங்க சொல்கிறதான் கேட்கணும். உனக்கு நான் இது தரமாட்டேன், வைக்கல் தரமாட்டேன், நீயே வைக்கல் தேடிக்கோ. அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? இங்கே வள்ளுவர் கூடத்தில் போய் தர்ணா இருப்போம். இல்லை, தர்ணா இருந்து போராட்டம், எனக்கு கொடுக்கும் வரை போராட்டம். அதெல்லாம் அங்கே பண்ண முடியாது. உதைப்பான், விசாவை கேன்சல் பண்ணுவான், திரும்பி ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிடுவான். பார்த்தீங்களா? தீமைகளை அனுபவித்தல், பொருட்களை இழந்து போகுதல். அப்புறம் நான் 3வது காரியம், எகிப்தியர்களுக்கு அந்த நாடு, அந்த ஒரு அவனுக்கு ஒரு சொர்க்க நாடு. அவனுக்கு இஜிப்சியன் கண்ட்ரி இஸ் ஹெவன்லி பேரடைஸ். 4வதுக்கு பழங்குடி எகிப்தியர்கள் தன்னுடைய நாட்டை கருப்பு நிலம், பிளாக் லேண்டுன்னு அழைக்கிறாங்க. ஏனென்றால் அதில் இந்த மண் வளம், அந்த பிளாக், அந்த மண் கருப்பு கலராக இருக்கும். மண் வளம் நிறைந்த மண், செழிப்பு நிறைந்த மண்ணுனால பிளாக் லேண்டுன்னு அழைக்கிறாங்க அப்படின்னு எகிப்து குறித்து சொல்லப்படுகிறது. பிறகு எகிப்துன்னா கிரேக்க மொழியில் AEGYPTOS, அஜிப்டோஸ் அப்படின்னு அர்த்தம் கிரேக்க மொழியில். இங்கிலீஷில் ஈஜிப்துன்னு அழைக்கப்படுகிறது. பார்த்தீங்களா? அந்த நம்புகிறார். ஏன்னா கிரீக் மித்தாலஜி அப்படின்னா அவங்களுடைய கற்பனை கதைகளில் அந்த எகிப்து இருக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க. 6வது பாயிண்ட் என்ன? மத சடங்காச்சாரங்களில் அதிகமாக விரும்புகிற மக்கள் இஜிப்சியன்ஸாக இருக்கிறாங்க. 7வது பார்க்கணுன்னா எல்லா நாட்டையும் தான் நாடு ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று, அமெரிக்கா மாதிரி ஐ கேன் சொல்லுவாங்க பார். அமெரிக்கன் என்ன அர்த்தம்? ஐ கேன் மீன்ஸ் ஐ கேன் டூ எனிதிங் எவ்ரிதிங் அப்படின்னு அர்த்தம். அமெரிக்கன் அப்படின்னா ஐ கேன், நான் எல்லாவற்றையும் செய்வேன், என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல் எஜிப்சியன்ஸ் என்ன பண்ணுறாங்க? அந்த நாளில் ஈஜிப்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் அந்த காரியங்களை டைம் ஆகி போச்சு, நம்புகிறார்கள். 8வது காரியம் பாருங்கள். 8வது அவர்களுக்கு 1500க்கு மேலே தெய்வங்கள் இருக்கிறது. 1500க்கு மேலே தெய்வங்கள் இருக்கிறது. 9வது காரியம், நைல் நதி அவர்கள் தேவர்களால் கொடுக்கப்பட்ட வெகுமதி என்று நம்புகிறார்கள். அதனால் அவங்க அந்த நைல் நதி மூலமாக தண்ணீர் கிடைக்கிறது, நல்ல விதை விதைக்கிறார்கள், நல்ல அறுவடையை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த 9 காரியங்கள் எகிப்தை குறித்து ஒரு சின்ன
அருமையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவன். அதனால் என்ன பண்ணுறான், இந்த எப்ராயிம் என்ன பண்ணுறான், எகிப்தை நாடி போகின்றான். ஹல்லேலூயா. எகிப்தியர்களை நாடி போகின்றான். அசரியர்கள் அந்த நாட்டை வளைந்து கொள்கிறார்கள், அதனால் அசரியர்களை நாடி போகின்றான். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனை நம்பி போகிறத விட என்ன நம்பினா நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த 9 பாயிண்டில் நீங்கள் எந்த பாயிண்டில் இருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய கரமும் தேவனுடைய தயவும் உங்கள் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய திட்டங்களும் தேவ தயவுகளும் ஆண்டவருடைய இரக்கங்களும் உங்கள் மேலே தேவன் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி பாருங்கள், அப்போது ஆண்டுடைய இப்போ 11ஆம் வசனத்தில் இன்னொரு வசனத்தை வாசம் முடிக்கும். ஜெரமியா 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிங்க குயிக்கா. எப்ராயிம் பேதையான புறவை போல் இருக்கிறான். இல்லைம்மா, இது ஜெரமியா சொன்னேன். எரேமியாவின் புத்தகம் 11 யாக்கோபை மீட்டு அவனையும் அவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்போ யாக்கோபை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எவ்வளோ பெரிய உங்களுக்கு பலசாலியாக உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் நீங்கள் என்ன விசுவாசிக்க நம்ப வேண்டும், கர்த்தர் என்னை நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் என்னை அழைத்தவர் ஒரு நாளும் என்னை கைவிடவே மாட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர்கள் சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அப்போ சீயோன் என்றால் தேவனுடைய பர்வதம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், பரிசுத்த ஆலயம் என்று சொல்லலாம். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தால் என்ன நடக்குது, ஆண்டவர் நீங்கள் கம்பீர சத்தத்தோடு இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். கர்த்தர்களும் கோதுமை இல்லையா, திராட்சரசம், ஆசீர்வாதம், தானியம், எண்ணெய், அபிஷேகம், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாக இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலாம் தோட்டத்தை போல இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே திருப்தியாக இருப்பீங்க. சர்ச்சைக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் வசனங்களை கேட்டு தேவனுடைய ஆராதனையில் நீங்கள் இருந்துட்டு போகும்பொழுது ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இந்த 6 நாளும் இல்லாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோருடன் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று வாக்கு தர்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆசாரியர்களின் ஆத்துமாவை பொறுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசாரிகள் ஆத்துமாவை கொழுமையானவெல்லாம் திருப்தி ஆக்கணும். அதனால தான் எல்லா இடத்துலையும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க பாஸ்டருக்கு. அவங்களால தான் ஹார்ட் அட்டாக்கே வருது போலுது. சரி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாக. கர்த்தர் ஒரு நன்மை உங்களுக்கு வச்சிருக்கிறார். திருப்தியாக இங்கே இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது அந்த நன்மைகள்லாம் என்ன அப்படின்றத நம்ம கவனிக்கணும். இந்த நன்மைகள்னால் என்ன, பழைய ஏற்பாட்டில் இந்த ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி, அப்புறம் என்ன கோதுமை, பிறகு என்ன வேற என்ன தானியம், இவையெல்லாம் பழமையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எபேசியர் 1:3 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். பார்த்தீங்களா, ஆண்டவர் அது பூமிக்குரிய ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தது, புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம்ப்பா. மறுபடியும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன, ரெவலேஷன் 7:16 பாருங்க. இல்லைம்மா 7:16மா. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை. பார்த்தீங்களா, இவர்கள் இனி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னடா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே சாப்பாடு வேணும், தானியம் வேணும், கோதுமை வேணும், அப்புறம் திராட்சரசம் வேணும், இதெல்லாம் ஆடு மாடு இருக்கணும். பிரியாணி இல்லைன்னா 4 ஓடாது. இல்லை வாரத்தில் எப்படியும் ஒரு 3 நாள் சாப்பிட்றீங்களா, பிரியாணி சாப்பிட்றது இல்லையா? சரி, அதனால் பாரு அது மாதிரி அந்த எல்லாம் அது தான் ஓடும். ஆனால் ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன, பரலோகத்தில் அவர்கள் பசி அடைவதே இல்லை, பசியே வராது. பிரியாணி அப்படியே போட்டு 10 டெக்ஸாவில் பொங்கிட்டு இருந்தால் கூட அதை பார்க்கவே பிடிக்காது. பசி வந்தால் நம்ம சாப்பிட தோணும், பசி இல்லைன்னா எப்படி சாப்பிடுவீங்க? பசியே வராதுன்றார். அப்போ பிரியாணிக்கு வேலையே இல்லாமல் போச்சு.
ரெண்டாவது என்ன பண்ண? இனி தாகம் அடைவதும் இல்லை. நீ தாகம் அப்படியே அந்த இது வெயில கீழே போயிட்டு வேர்த்தாதுன்னா உனக்கு தாகம் வரும். நல்ல ஏசி ரூமில் உட்காந்தா எப்படி தாகம் வரும்? தண்ணி கொடுக்கணும்னு தோணவே. அப்போ அதனால தான் இந்த கோல்டு கண்ட்ரியில் பாருங்கள் தண்ணியே குடிக்க மாட்டான் சில பேர். தண்ணியே குடிக்கிறது தோணவே தோணாது பாருங்கள். அப்போது தாகம் அடைவது இல்லை. உனக்கு ஆவிக்குரிய மன்னாவை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர் மேல் படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த சீசன்லாம் கர்த்தர் மாத்திடுறார். அதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துடைய ஆசீர்வாதத்தை தேவன் புதிய ஏற்பாட்டில் கொடுத்துறாரு. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். உங்களுக்கு தாகம் இல்லாத அளவுக்கு எல்லா மரங்களும் என்ன பண்ணும்? தண்ணீர் பாயணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு மாதமும் தப்பாமல் கனி கொடுக்கும். 12 மாதமும் கனி கொடுக்கும். எல்லா மரங்களும் ஒரே மரம் எல்லா கனிகளும் கொடுக்கும். ஒரே மரம் திராட்சை, ஒரு மரத்தில் திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் இருக்கும். தனித்தனி மரமாக இருக்காது. எல்லா மரங்களும் வெளிப்படுத்த விசேஷத்தில் எழுதி வச்சுருக்கு பாருங்கள். அவ்வளோ மரங்கள், ஒரே மரங்கள், எல்லா கனிகளையும் வெரைட்டி 100 வெரைட்டி 50 வெரைட்டி ஒரு ஃப்ரூட்டில். ஒரு மரத்துக்கிட்ட போனால் அந்த மரத்தில் எல்லா வெரைட்டியும் இருக்கும். கிவி ஃப்ரூட்லேருந்து எல்லாமே இருக்கும். இந்த சீசனே கத்திரம் மாற்றிடாது. ஒவ்வொரு நாட்டில் ஒரு சீசன், அந்த நாட்டு சீசனுக்கு தகுந்த மாதிரி இது வந்து கனிகள் அதெல்லாம் மாறி போயிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் வந்து எப்ராயிம்னா என்ன அர்த்தம்? கனி கொடுக்கிறவன். எப்ராயிம் என்ன அர்த்தம்? அதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த செய்தியினுடைய தலைப்பே அதான், எப்ராயிம் ஃப்ரூட்ஃபுல். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் கனி கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. கடன் வாங்குறது இருக்காது, மார்வாடி இருக்க மாட்டான், பேங்க் இருக்காது, வீட்டு வாடகை இருக்காது, எலக்ட்ரிசிட்டி பில் இருக்காது, லேண்டு டேக்ஸ் அடிக்கடி ஏற்ற மாட்டாங்க, ஒன்றுமே இருக்காது. கர்த்தர் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைத்து விடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் 4 காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். யார் 4 காரியங்கள் என்ன பார்த்தினா? காட் ஆஃப் கம்பேஷன். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மனதுருக்கம். எப்ராயிம் கர்த்தர் மனதுருக்கத்தோடு தெரிந்து கொள்கிறார். 2வது காரியம் என்ன? காட் ஆஃப் அடோரேஷன். அவனை ஆராதனை செய்யும்படியாய் திரும்ப அழைக்கின்றார். ஹல்லேலூயா. 3வது காரியம் என்ன? காட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். மறுசீரமைப்பு பண்ணுறார். மறுபடியும் அவனை உருவாக்குகிறார். எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதை திரும்ப காம்பன்சேட் பண்ணிடுறாரு, திரும்ப குடியிருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 4 காரியங்கள் எப்ராயிம்னு வச்சா அவங்களுக்கு 4 மைண்டில் வரணும். 4 காரியங்கள் வரணும். கர்த்தர் தேவன் எப்ராயிமை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதுபோல் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார்.